அந்த நீர்வீழ்ச்சி வந்து உலகத்திலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி அது. அதில் வந்து எப்பவுமே ஒரு மனிதன் வந்து ஆண்டுகள் தோறும் அதில் அந்த சர்க்கஸ் பண்ணுவாராமா. இந்த பக்கத்துலேருந்து ஒரு கயிறை கட்டி அந்த அந்த பக்கத்துக்கு வரைக்கும் கயிறு கட்டி அந்த கயிறில் வந்து நடந்து அவர் போவாராம். அவர் நடந்து போகிறத பார்க்கறதற்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து குவிவார்களாம். ஏன்னா அந்த 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 அதனுடைய அந்த நைல் அந்த அந்த ஃபால்ஸுடைய பக்கத்தில் கூட யாரும் நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய இதில் வந்து இவர் நடந்து போகிறத பார்க்கறதற்கு ஆச்சரியமாக இருக்காமா. அப்போ ஒரு விஷயம் வந்து அவர் நடந்து அங்கே இந்த பக்கம் நடந்து போயிட்டு ஆடியன்ஸை பார்த்து கேட்டாராமா, இப்போ நான் வந்து ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று வைக்கிறேன். ஒரு நாள் எனக்கு வந்து இவ்வளோ கோடி ரூபாய் வந்து எனக்கு வசூல் ஆகுது. ஒரு இன்னைக்கு வசூல் ஆகிற எல்லா பணத்தையுமே வந்து நான் ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யார் அப்படின்னா என் கூட அவங்கள வந்து என் தோள் மேலே வச்சுட்டு நான் வந்து இந்த இந்த கயிறை வந்து கடந்து போகிறேன். யாராவது என் கூட வர்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ வந்து யாருமே வரலையாம், ஒருத்தர் கூட வரலையாம். அவர் சொன்னாரம்மா, இல்லை சரி ஒரு நாள் இல்லை ஒரு மாசத்தினுடைய வருமானத்தை கூட உங்களுக்கு தந்துடுறேன் நான். அந்த ஒரு மாசத்தினுடைய வருமானத்தை அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. அது கூட நான் உங்களுக்கு தந்துடுறேன். யாராவது ஒருத்தர் வந்து என் முதுகு மேலே ஏறிக்கிங்க, நான் உங்களை வச்சு பத்திரமா இந்த கயிறில் நடந்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் பத்திரமா உங்களை கொண்டு விட்டுறேன், என்னை நம்புங்க, நான் நிறைய வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு நான் நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாருமே வரலையாமா. யாருமே இல்லையா, யாருமே இல்லையா, யாருமே இல்லைன்னா யாருமே வரலையாமா. இவர் கத்திட்டே இருக்க ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வந்து கை தூக்குனானம்மா, நான் வரேன் அப்படின்னு கை தூக்குனானம்மா. உடனே அங்கே ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக விசில் அடிச்சாங்களாமா. சே, இந்த பையனுக்கு என்ன தைரியம், யார் பிள்ளைன்னே தெரில, அவன் போறான் அப்படின்னு. உடனே அவர் அந்த பையனை தூக்கி தோள் மேலே வச்சுட்டு அந்த கயிறில் நடந்தாராமா. நடந்த அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல கொண்டு வந்து விட்டாராம். கொண்டு வந்து விட்ட உடனே எல்லாருமே அந்த டிவி பேட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே அந்த சின்ன பையனை வந்து சூழ்ந்து கொண்டாடலாம். எப்படிப்பா உனக்கு இந்த தைரியம் வந்துருச்சு, உனக்கு மேலே போறதுக்கு பயமா இல்லையா, எப்படி நீ நம்புன அப்படின்னு எல்லாம் ரொம்ப பேசும்போது அவன் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டானாமா, சிம்பிளா முடிச்சிட்டானாமா, அது வேற யாரும் இல்லை, அது எங்க டேடி தான் அப்படின்னு முடிச்சிட்டானாமா. அப்போ அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்குது. எத்தனை பேர் வந்து ஒருவேளை வேற ஒரு நபரா இருந்தார் கூட என்னை வந்து கீழே தள்ளி விடுவாங்க, அவர் எங்க டேடி, அவர் எங்க அப்பா, எங்க அப்பா தான் என்னை காப்பாற்றி வர்றாரு, எங்க அப்பா தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. எனக்கு ஒன்று தெரியும், எங்க அப்பாவுடைய உயிரை பணயம் வச்சாவது என்ன அவர் என்ன பண்ணுவாரு, என்னை காப்பாற்றுவாரு. அந்த நம்பிக்கை, அதனால தான் நான் அவர் தோள் மேலே ஏறி போனேன், எனக்கு பயமாவே இல்லை அப்படின்னாரு. அதான் ஒரு விஷயம் வந்து நான் வந்து அதை மறக்கவே முடியாது, உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் வந்து இந்த வழியாக ஒரு விஷயம் நடந்து ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஒரு பையன், ஒரு சின்ன பையன், அப்போ அந்த சின்ன பையன் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறான். அந்த வண்டியை எல்லாம் கார் வண்டியெல்லாம் ஓடுறதை பார்த்தா அப்படி பயந்து நின்றுருக்கிறான். அது எனக்கு தெரியுது. அப்போ அவங்க அப்பா வந்தார். அவங்க அப்பா வந்து அவனுடைய கையை பிடிச்சாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பையன் அவங்க அப்பா கூட நடந்து போகல, இந்த தென்னை மரம் இருக்கு பாருங்களேன், அதுல இருந்து இந்த சின்ன சின்ன காய் கீழே விழும் பாருங்களேன், அந்த காய் ஒன்று கீழே கிடக்குது, அந்த காலில் அந்த ஷூல வந்து அதை தட்டி 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 அந்த ரோடு முழுக்க விளையாண்டுட்டு போனான். எனக்கு அதை பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ரோட்ல பஸ்ஸை காரை எல்லாம் பார்த்து பயந்து நான் வரமாட்டேன்னு நின்னவன், அவங்க அப்பா கையை பிடிச்ச உடனே ரோட்ல வந்து விளையாண்டுட்டு போறான் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே உங்க கையை பிடிச்சிருந்தா இவ்வளவு தைரியமா போலாம் போல தெரியுது அப்படின்னு. இன்றைக்கு இந்த ஜபத்துல வந்திருக்கிறவங்களுக்கு கூட நான் அதான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வேணும். என்னன்னா, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் வந்து எல்லாமே நல்லதா நடக்கும்போது ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாருன்னு நிறைய பேர் நம்ம நம்புறோம். நம்ம கை தொட்டதெல்லாம் வாய்க்குது, நம்ம பிரயாணம் வாய்க்க பண்ணுது, நம்ம உடனே ஆண்டவர் இருக்காருப்பா. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு நஷ்டமோ ஒரு கஷ்டமோ வந்த உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ ஆண்டவர் நம்ம கூட இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா யோபு சொல்லும் போது சொல்றேன், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். அவன் சொல்றான், நான் முன்னாடி போகும்போது ஆண்டவரை பார்க்கலப்பா, நான் பின்னாடி எவ்வளவோ கிரியை செய்யறேன், ஆனா கூட கர்த்தர் வெளிப்படவே மாட்டேங்கிறாரு. ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, என் கூட இருக்கிறவ என் கூட தான் இருக்கிறார். ஆமென். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சோர்ந்து போய் யாரெல்லாம் உங்களை கைவிட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கிறதற்கு, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தாண்டதற்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் ஒன்று இருக்கணும். என்ன விசுவாசம்? என் கூட கர்த்தர் இருக்கிறார்.
என் கூட ஆண்டவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, எங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அவதான் சொல்லிட்டார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, ஈசாக்கை வெறுத்த ஜனங்கள் கர்த்தர் அவன் கூட இருக்கிறத எப்ப கண்டுபிடிக்கல அப்படின்னா, அவன் அந்த துறவை இவர்கள் துறவை தோன்றினார்கள், தண்ணீரை கண்டார்கள். உடனே அவங்க பயங்கரமா ஃபைட் பண்றதுக்காக வர்றாங்க. இவன் விட்டு அடுத்த துறவுக்கு போறான். அப்ப அவங்க பார்க்கல, கர்த்தர் அவனோட இருக்கிறத பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுது, அவன் 2 துறவுல ஃபெயிலியர் ஆனாலும் 3வது கர்த்தர் ஒரு துறவை கொடுத்து கர்த்தர் அவனை தண்ணீரை காண பண்ணி, அவர்கள் அவனோட வழக்காட வரல. கர்த்தர் அவனை ரொம்ப திரளாய் பெருக பண்ணதுக்கு அப்புறம் சொல்றாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொல்றாங்க. ஒண்ணு நினைச்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்துல இருக்கிற மனுஷன் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார் என்கிறத எப்ப கண்டுகொள்வான் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது தான் கண்டுகொள்வான். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறத நீங்க எப்ப கண்டுபிடிக்கணும்னா, எப்பவுமே கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நீங்க கண்டுபிடிச்சிடணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, கவனிங்க. உலகத்திலே இருக்கிற ஒரு மனிதன் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஒருவேளை அற்புதங்கள் நடக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா நீங்க அப்படி கண்டுபிடிச்சிட கூடாது. நீங்க எப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என் கூட இருக்கிற ஆண்டவர் விட்டு போகிறவர் அல்ல, எப்பவும் என் கூட இருக்கிறார். சுகத்திலும் என் கூட இருக்கிறார், சுகவீனத்திலும் என் கூட இருக்கிறார், நன்மையிலும் என் கூட இருக்கிறார், தீமையிலும் என் கூட இருக்கிறார், நஷ்டத்திலும் என் கூட இருக்கிறார், லாபத்திலும் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கூட இருக்கிற கர்த்தர் நஷ்டத்திலும் உங்க கூட இருக்கிறார், லாபத்திலும் உங்க கூட இருக்கிறார். 10 பேர் திட்டும் போதும் உங்க கூட இருக்கிறார், வெறுக்கும் போதும் உங்க கூட இருக்கிறார், நேசிக்கும் போதும் உங்க கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். பாடலாம் சேர்ந்து, என் கூட இருக்கிறவர் பெரியவர். இப்ப அந்த உணர்வு பூர்வமா அந்த பாட்டை பாடணும்னு நான் விரும்புறேன். எல்லாரும் கரங்களை மேல தட்டி ஹalleluya, praise the Lord. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆனந்தம் சொல்ல, விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை எக்காலம் ஊதிவே, எக்காலம் ஊதி. கரங்களை மாலை தட்டி, விடுதலை விடுதலை நாயகன், ஓ எனக்குள்ளே அப்பா ஆனந்தம். சொல்லுங்க, விடுதலை நாயகன், விடுதலை நாயகன், ஓ வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே ஆனந்தம். ஆமென். கோலியாத்திற்கு முன்பாக தாவீது நிற்கும் போது, அந்த தாவீதுக்கு அவ்வளோ பெரிய தைரியம் வர்றதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, ஒன்னே ஒன்று மட்டும்தான் காரணம். என் கூட யார் இருக்கிற சொல்லுங்க. அவன் அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றான்னா, எப்பா நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனா நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவன் வாழணும்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வு எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேனே நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. என் கூட யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்றது பார்த்தா எப்படி தெரியும், ஒரே சந்தேகமா இருக்கு, இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. அதான் நிறைய பேர் கிதியோன் கேட்டது மாதிரியே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க. அதான் தூதன் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற. அடுத்த வார்த்தை அவன் என்ன சொல்றாங்க, கர்த்தர் ஏன் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு நிறைய பேர் கிதியோனுடைய அதே டயலாக் தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்க, சிஸ்டர் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், சிஸ்டர் பிரதர் கர்த்தர் கூட இருக்கார். போவாங்க பாஸ்டர், நீங்க வேற, கர்த்தர் இருந்தா ஏன் இதெல்லாம் நம்மள பேசுது, கர்த்தர் எங்க வந்தா எப்படி இப்படி பேசும், அதான மனசுக்குள்ள வருது. கர்த்தர் கூட இருந்தா ஏன் பாஸ்டர் இத்தனை பிரச்சனை, கர்த்தர் கூட இருந்தா ஏன் பாஸ்டர் இந்த வியாதி,
கர்த்தர் கூட இருந்தா ஏன் பாஸ்டர் இந்த நஷ்டம்? ஏன் ஆண்டவர் கூட இருந்த நஷ்டம் வரக்கூடாதோ? ஆண்டவர் கூட இருந்தா வியாதி வரக்கூடாதோ? ஆண்டவர் கூட இருந்தாலும் சில நேரத்தில் வியாதிகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த வியாதி நம்மளை மேற்கொள்ளாது, அந்த நெருக்கம் நம்மளை மேற்கொள்ளாது. கர்த்தர் அதன் நடுவிலையும் நம்மை வெற்றியாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதனுடைய மிகப்பெரிய அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீங்க என் கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. பத்தாது, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், இல்லைன்னா ஆண்டவர் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கேட்கல ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் நம்புறேன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். சேர்ந்து பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. இந்த பாட்டை நீங்க என் கூட இருக்கும்போது அந்த பிரச்சனையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எழும்பட்டும். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. நம்பிக்கையோ தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. சொல்லுங்க காரங்கள மேல உயர்த்தி, ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. நம்பிக்கையோடு பாடுங்க பார்க்கலாம். மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இப்ப சொல்லுங்க ஹalleluya hallelujah 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 சொல்லிக்கொண்டே hallelujah. எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் தாண்டுவேன் ஆண்டவரே, தாண்டுவேன். இப்ப சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. சொல்லுவோம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, ஓ நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஓ நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நான் நம்புறாண்டூரே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. சொல்லுவோம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நம்பிக்கையோடு தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya hallelujah 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 hallelujah. மரணமும் கூர் எங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. மரணமும் கூர் எங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவன் ஆதாயமே.
கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஓ சாவன் ஆதாயம். கரங்களை மேல தட்டி நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. சேர்ந்து சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. இப்ப சொல்லுவோம். தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போகிறேன். தோல்வி எனக்கு, நான் தோற்று போ. நம்பிக்கையோடு தோல்வி, தோல்வி எனக்கு, நான் தோற்று போவது. தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் நீங்க எப்ப தோற்று போவீங்கன்னு பார்த்துட்டே இருக்கலாம். எப்ப இவன் ஃபெயிலியர் ஆக போறான், அவ்வளவுதான், இவன் சீக்கிரமா ஃபெயிலியர் ஆயிடுவான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் உங்களை நிறைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். நிறைய பேர் உங்களிடத்துல பேசக்கூட செய்திருக்கலாம். அவ்வளவுதான், அவன் தோல்வி அடைகிறதுக்கு காலம் ஆயிட்டு வருது, நாட்கள் நெருங்கிருச்சு, பாருங்க தோல்வி அடைஞ்சாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இல்ல 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 இல்ல, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் தோற்று போகவே மாட்டீர்கள். நம்ம தோற்று போகவே மாட்டோம். சில நேரங்களில் சத்துருக்கு முன்பாக நம்ம தோல்வி அடைந்தது போல மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிஞ்சாலும் நான் சொல்றேன் அது தோல்வி அல்ல, அதற்கு மாறாக ஆண்டவர் பெரிய ஜெயத்தை நமக்கு கொடுக்க போறார். ஏன்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், உங்க வாஞ்சை எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே நீர் என் கூட இருங்கப்பா, நீர் என் கூட இருங்கப்பா. சிலர் எதில் வச்சு மதிப்பு போடுறாங்கன்னா, ஆட்கள் உங்க கூட இருக்கிறத வச்சும் இல்லாததை வச்சும் நிறைய பேர் மதிப்பு போடுறாங்க. ஓ இந்த ஆட்கள் எல்லாம், இவங்கெல்லாம் நமக்கு, இந்த சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம கூட இருந்தா நம்ம என்னமோ தோல்வி அடைஞ்சதும், இந்த மேனேஜர் எல்லாம் நம்ம கூட இருந்தா நம்ம ஜெயம் அடைஞ்சதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆட்களை வச்சு கணக்கு போடுறோம். இல்ல அந்த சொந்தக்காரங்க எல்லாம் எதிராயிட்டாங்கன்னா, அந்த மேனேஜர் எல்லாம் எதிராயிட்டோம்னா அவ்வளவுதான் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, அவங்கள வச்சு உங்க வாழ்க்கை இல்ல, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத வச்சு தான் உங்க வாழ்க்கையே இருக்கிறது. எல்லாரும் ஒரு ஜெபத்தை மட்டும் தான் பண்ணணும். நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருக்கப்பா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் அவன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், யோசேப்புக்கு கூட யோசேப்பை நேசிச்ச அப்பாவால எகிப்து தேசத்திற்கு போக முடியல. யோசேப்பை ஒன்னொன்னா போட்டு 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 ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்த்தவன் தான் யாக்கோபு. அவனை தான் கூடயே வச்சிருக்கணும்னு நினைச்சான். அந்த பையனை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு பத்திரமா பாதுகாத்தான். ஆனா யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு போகும்போது வேதம் சொல்லுது, அவனை நேசித்த தகப்பனார் அவனோடு கூட இல்லை. ஆனா யார் இருந்தா தெரியுமா? வேதம் சொல்லுது, யோசேப்புக்கு முன்பாக கர்த்தர் எகிப்திற்கு அங்கே போனார். யோசேப்போடு கூட யார் இருந்தாராமா? யோசேப்பு கூட தன்னை நேசித்த அப்பா இல்லை. இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க நடந்து கொண்டு போகிற பாதையில உன்னை நேசித்த உங்க அப்பா உங்க கூட இல்லாம இருக்கலாம், உங்களை நேசித்த உங்க அம்மா உங்க கூட இல்லாம இருக்கலாம், உங்களை நேசித்த பலர் உங்க கூட இல்லாம தனிமையா நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கலாம். அவங்க கூட இல்லாததுனால உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகலாம், தோற்றுவோன்னு நினைக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்க வாழ்ந்துருக்கலாம். ஏதோ ஒரு தேவைன்னா உடனே நீங்க வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். நான் கூட சில நேரத்தில் நினைப்பேன், நான் அதிகமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் என் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா உடனே பாஸ்டர் வெஸ்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். அவங்க ஃபோன் பண்ண உடனே எப்படியும் அவங்க குறையாம ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவாங்க. அந்த செல்லில் ஜெபம் பண்ணும்போது 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போது ஆமேன் 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 அப்படின்னு வந்து நான் கேட்டுட்டே இருப்பேன். அந்த வார்த்தைகள் வந்து உடனே அந்த ஜெபம் முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பூஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஆண்டவர் நம்மளை நினைச்சிட்டாரு அப்படின்னு. சில நேரத்தில் அப்படி யோசிப்பேன், ஐயோ அவங்களுடைய காலம் எல்லாம் தாண்டிச்சுன்னா நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த எண்ணம் வரும். இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இதே சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஒரு நாள் உங்களை வழி நடத்தினவங்க கூட இல்லை, ஒரு நாள் உங்களுக்கு தட்டி கொடுத்தவங்க கூட இல்லை. இன்னைக்கு தனி ஒரு நபராய் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த 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 பிரச்சனைக்கெல்லாம் அவங்கள்ட்ட போவேன், அவங்க கரெக்டா ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க, அவங்க உதவி செய்வாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என் கூட இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க கூட யார் இருக்கிறான்னா, இதோ உலகத்தின் முடிவு வரையும் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்ற கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நம்புறவங்க நன்றாய் கரங்களை மேல தட்டி என் கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களை நேசித்த கர்த்தர் இருக்கிறார், உங்களை நடத்தின கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதனால தோல்வி எனக்கு இல்லவே இல்லை. ஆமென். ஓ தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவது. நம்பி சொல்லுங்க.
சொல்லுங்க பார்க்கலாம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை, நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றி. ஓ ஜீசஸ், நீர் என்னோடு வெற்றி வெற்றி. ஒரு விஷயம் கூட சொல்லும், தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி நான் நம்புறேன், நான் நம்புறேன், போவதில்லையே. அல்லேலூயா. தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து சிங்கத்தினுடைய கெபியில போய் ஒளிஞ்சான. சிங்க கெபியில, சிங்க கெபியில ஒளிகிறதுக்கு தனி ஒரு தைரியம் வேணும். சிங்கம் வந்து ரோட்ல பார்க்குற ஒருத்தனையும் விடாது, காட்டில் பார்க்குற ஒருத்தனையும் விடாது. அதனுடைய கண்ணில் சிக்கிறவங்க திரும்ப உயிரோட வர்றதுன்றது அது லேசானதல்ல. ஆனால் அதனுடைய வீட்டிலேயே போய், அது குடியிருக்கிற இடத்துலயே போய் தங்குறதுங்கிறது வந்து சுலபம்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் அந்த சிங்க கபியில கூட அவனை தப்புச்சார். ஏன் அப்படின்னா, நான் நம்புறேன் சிங்க கபியில ஆண்டவர் வந்து தாவீதோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. கைவிட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீர் என் கூட இருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. இருக்கா சிஸ்டர்? உங்களுக்குள்ள இருக்கா? ஏசப்பா கூட இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல? கையை மேல உயர்த்தி ஏசப்பட்ட சொல்றத, நீங்க இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அதுலதான்ப்பா நான் இந்த உலகத்தை தாண்டறேன், அதனாலதான்ப்பா ஒவ்வொரு நாளையும் தாண்டறேன். ஓ நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சொல்லுங்க எல்லாரும். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே, உறவின் பிறப்பே, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயா. சொல்லு, உறவின் பிறப்பே, உண்மையின் வழியே. கரங்களை மேல உயர்த்தி, நீர் இல்லாத நாளல் நாளா, நீர் இல்லாத வாழ்வல் வாழ்வ. ஓ நீர் இல்லா நாளல் நாளா, நீர் இல்லாத வாழ். சொல்லுங்க, எனது ஆற்றலும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயா, எனது வலிமையோ, எனது வலிமை நீயா. எல்லாருடைய இருதயம் சொல்லட்டும், எனது எனது அரணும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டை, எனது அரணும், எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. நாளன் நாழாகுமா, நீரில்லாத நீரில்லாத
நீர் இல்லாத வாழ்வெல்லாம் கரங்களை மேல உயர்த்தி நீர் இல்லாத நாளெல்லாம் நீர் இல்லாத வாழ்வெல்லாம். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, எனது ஆற்றலும் நீயா, எனது வலிமையும் வலிமையும் எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயா, எனது அருளும் நீயாவா, எனது கோட்டையும் எனது அரணும், ஓ எனது கோட்டையும் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உணர்ந்து உங்க வார்த்தை மட்டும் அப்படி வரணும்னு நினைக்கிறேன். சபை ஜனங்கள் எல்லாரும் எந்த தைரியத்துல நீ வாழ்ற, எந்த தைரியத்துலப்பா நீ நடக்கிற அப்படின்னு இந்த உலகம் கேட்டா, நான் ஒரே ஒரு தைரியத்துல தான் வாழ்றேன். என் கூட இயேசு அவர் இருக்கிறார் என்ற ஒரே ஒரு தைரியம். எந்த தைரியத்துலப்பா நீ நல்லா வருவேன்னு நீ எதிர்பார்க்கிற, எந்த தைரியத்துலப்பா நீ உயர்வேன்னு சொல்ற, ஒரே ஒரு தைரியம் தான், ஏசப்பா என் கூட, ஏசப்பா என் கூட. கையை உயர்த்தி, சகோதரர்கள் மட்டும் கையை மேல உயர்த்தி, பிரதர் நீங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னு தெரியல பிரதர், உங்க கூட உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே மாயை பிரதர், எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு டாடாக் சொல்லும் பிரதர், எல்லாமே ஒரு நாள் உங்களை பார்த்து பொறாமப்படும், எல்லாமே ஒரு நாள் கைவிடும். ஆனால் கர்த்தர் மட்டும் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பார். பிரதர் கையை உயர்த்தி, பிரதர்ஸ் மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளா, கேட்கல சத்தமா சொல்லுங்க. நீர் இல்லாத வாழ்வெல்லாம். பிரதர் இயேசு மட்டும் போதும் அப்படின்னு உட்கார்ந்து எத்தனை நாள் பிரதர் ஆச்சு நீங்க? சிஸ்டர் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புதுசா தெரிஞ்சதுனால இயேசு ரொம்ப தூரத்துல வச்சிருக்கீங்க தெரியுமா? இயேசு இல்லாம நீங்க செய்கிற ஊழியம் கூட வீண் பிரதர். இயேசு இல்லாம நீங்க செய்யற ஊழியம் கூட வீண் சிஸ்டர். இயேசு இல்லாம நீங்க நடத்துற ஜெபம் வீண். இயேசு இல்லாம நீங்க அனுப்புற எஸ்எம்எஸ் வீண். எனக்கு எதுவுமே வேணாப்பா, நீங்க எனக்கு போதும்பா. இயேசு இல்லாம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீண் பிரதர். இயேசு இல்லாம வர்ற காசு உங்களுக்கு அது ஆசீர்வாதமானதா அல்ல. ஒரு நாள் அந்த காசு உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவா இருக்கும். இயேசு இல்லாம வர்ற புகழ்ச்சி இன்னைக்கு புகழ்ச்சியா தெரியும், ஆனா அது அதனுடைய முடிவு ஆபத்தா முடிஞ்சிடும். நீங்க இல்லாம எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணாம்பா.